அனுபவமே இறைவனை காணும் வழி. உலகில் எங்கெங்கு பார்த்தாலும் அனுபவங்கள்தான் இறைவனை தேடி செல்லக்கூடிய பல வழிமுறைகளாக இருக்கின்றது. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய அன்பு தெய்வமே, நாளை மறுதினம் திரு அவையானது உயிர்த்த ஆண்டவர் கிறிஸ்துவின் 3வது ஞாயிறை கொண்டாட இருக்கின்றது. அவ்வேளையில் எந்த ஒரு மனிதனையும் அனுபவம்தான் வாழ வைக்கின்றது, பீழவும் வைக்கின்றது என்று அன்றைய வாசகங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்ட இருக்கின்றது. இதற்கு திரு விவிலியத்திலிருந்து பல எடுத்துக்காட்டுகள் கூறலாம். தாவீது தனது அனுபவத்தில் சிறந்த அரசனாக மாறினார். கடைசி வரை இறைவனில்தான் வாழ்ந்தார். இறைவாக்கினர் யோனா தனது பல அனுபவத்தால் இறைவனை கண்டு பின் இறைவன் கட்டளையிட்டபடி பணிந்து வாழ்ந்தார். மேலும் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன்னுடைய அனுபவத்தில் துன்பத்தையே அனுபவித்தாலும் அதில் இறைவனையே பற்றி வாழ்ந்ததால் அவர் உயர்த்தப்பட்டார். உயர் பதவிகளிலே இறைவன் அவரை மேலோக்கினார். புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக விளங்கினார். அவர் தன்னுடைய மௌனமான வாழ்க்கையினால் இறைவனை கண்டறிந்தது மட்டுமல்லாமல் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியிலும் துன்பத்திலும் பொறுமையாகவே இறைவனை கண்டு தன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டினார். பேதுரு தன்னுடைய தொடக்க காலத்தில் இயேசுவை நான் அன்பு செய்வேன் என சவால் விட்டார். ஆனால் இயேசுவை மும்முறை மறுதலிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் அவ்வேளையில் தன்னை இயேசுவின் முன் மறுதலித்து இயேசுவை தெரியாது என்று மறுத்தார். ஆனாலும் அப்படிப்பட்டவர் தன்னுடைய பலகீனத்தை கண்டுணர்ந்தார். தனது தவறை கண்டுபிடித்தார். இறைவனையே நாடினார். அதனால் அந்த இறை அனுபவம் அவரை வாழ வைத்தது. அந்த இறை அனுபவத்தினால் இறைவனை கண்டு திரு அவைக்கு முதல் திருத்தந்தையாக நியமிக்கும் பேறு பெற்றார். இயேசு கூறிய இறை வார்த்தைகள் அனைத்தும் மனிதனை பல நேரங்களில் அனுபவமாக மாற்றுகின்றது. அந்த அனுபவம்தான் இறைவனை காணக்கூடிய வழிமுறைகளில் திரு விவிலியம் பல இடங்களில் காணப்படுகின்றது. இறை வார்த்தையான என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை எந்தவித சூழலிலும் இறை சித்தத்திற்கு கையெழுத்து நமக்கு ஏற்படும் இன்பமோ துன்பமோ அனைத்தையும் இறைவனை காணும் வழியில் மனதை செலுத்தி அவர் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் சிறந்த அனுபவம். இத்தகைய அனுபவத்தை இறைவன் நம்மில் தர இன்றைய நாளில் நாம் இறை வழியில் செல்ல அனுபவங்களே இறைவனை காணக்கூடிய சிறந்த வழிமுறைகள் என்பதை நம்முடைய மனதில் நினைத்து நம்முடைய அனுபவத்தை கண்டு தோண்டு விடாமல் இறைவனை கண்டு இதன் வழியாக நாம் வாழ முடியும் என்ற மனநிலையோடு நாம் நாளை மறுதினம் காண இயங்கி அவரிலே திருப்பலியிலே பங்கு பெற இருக்கின்ற அத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிப்போம்.